சூப்பரான ஒரு ரசம் பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி 2 தக்காளியை பிசைஞ்சு நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் சோறு நான் தாளிக்க போகிறேன். அந்த தாளிப்புலேருந்து நான் கொஞ்சமாக எடுக்க போகிறேன். இது நெய் சோறுன்னு இல்லை, நீங்கள் மட்டன் சிக்கன் எது செஞ்சாலுமே அந்த தாளிப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாவை இதே போல் சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுட்டு ஆட் பண்ண போகும்போது ரொம்பவே மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் பெரிய ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கோங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை நான் காம்போட தான் ஆட் பண்ணிக்கிறேன். காம்போட ஆட் பண்ண போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டையும் ஆட் பண்ணி இடிச்சிட்டு இப்போ அந்த தாளிப்போட நம்ம சேர்த்து அந்த காஞ்ச மிளகாவையும் அது கூட பிச்சு ஆட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை இது கூட ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணி அது கொஞ்சம் முதச்சிக்கிட்டு வர போகும்போது நம்ம தாளிப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கை நிறைய மல்லி புதினா ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா